ஆதி தான் பொண்ணுகிட்டயே நான் யாருன்னு கேட்குறாங்க. உண்மைய மறைக்க தெரியாத குழந்தை நீங்க தான் என்னோட அப்பாங்கிறாங்க. இத கேட்ட பாட்டி அப்படி பொடுடி செல்லக்குட்டி உண்மைய எப்படி பட்டுன்னு உடைச்சா பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. மித்ரா பாரதி கிட்டயே சவால் விடுறாங்க. இத பாருடி கூடிய சீக்கிரம் என்னோட விளையாட்ட ஆரம்பிக்க போறேன். அந்த விளையாட்டுல நீ தான் தோத்து நிக்க போறேங்கிறாங்க. இத கேட்ட பாரதி ஓஹோ! அப்படியா? உன் கணக்கு தப்பா போக போகுது. நானும் உனக்கு எதிரா நிக்க போறேன். இனிமே தான் பாரதி யாருங்கிறதே உனக்கு காட்ட போறேங்கிறாங்க. ஓ! அப்படியா? என் கால்ல நீ சலங்கைய கட்டிட்ட. இனிமே இந்த மித்ராவோட ஆட்டத்தை நீ பாருங்கிறாங்க. அதையும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வராங்க பாரதி. சுதாகர், மித்ரா, ஆதி எல்லாருமே சரவணன் வீட்ல இருந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆதி சரவணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பும்போது எல்லாம் நல்லதாவே நடக்கும், கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆதி சரின்ட்டு பாரதியை பார்க்குறாங்க. பாரதி எல்லாருமே கிளம்பி ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்ததும் பாரதி சரி மித்ராவும் சரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆதி எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. பாரதி உண்மை இது வரைக்கும் சொல்லாததுக்கு காரணம் தெரியல. அப்போ சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் தூங்கிடுறா. தமிழ் தூங்கிட்டியா, சாப்பிட்டு தூங்கலாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்போ பாரதி திரும்பி பார்க்குறாங்க. ஆதி தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் கண்டும் காணாத மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆதி தூங்கலான்னு எழுந்திருக்கும் போது அவங்க கால் தட்டி விட்டதும் அம்மான்னு அலறாங்க. அலர்னதும் இந்த பக்கம் மித்ராவும் ஓடி வராங்க, பாரதியும் ஓடி வராங்க. பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு பாரதி ஓடி வந்ததும் அக்கறையா விசாரிச்சதும் ஆதி நினைக்கிறாங்க இன்னும் பாரதிக்கு மேல பாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாரதி வரதுக்கு முன்னாடியே மித்ரா போய் மருந்து எடுத்துட்டு வந்து ஆதியோட காலுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. இதை பாருங்க ஆதி, காலையிலுக்குள்ள சரியாயிடும். இதுக்கு மேல வீக்கா இருந்தா காலையில பார்த்துக்கலாம். உங்களை ரூம்ல கூட்டிட்டு போய் நான் படுக்க வைக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க மித்ரா. ஆதியும் சரின்னு எழுந்திருக்கிறாங்க. அப்போ பாரதி பார்த்துட்டு ஓஹோ, நீ ரொம்பவே எனக்கு முன்னாடியே இப்படி ஏன் புருஷன் காலை பிடிச்சு இப்படி நடிக்கிறிய மித்ரான்னு நினைக்கிறாங்க பாரதி. மித்ரா பாரதியை பார்த்து நினைக்கிறாங்க, பாரதி என்னடி உன்னை விடவே ஆதியை எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு நல்லா தெரியும்டி. நீ பார்த்துக்கிட்டு மட்டும்தான் நிற்க முடியும். ஆனால் ஆதியை நான் மட்டும்தான் பார்த்துக்க முடியும்ட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆதி பாரதியை பார்த்து சந்தேகத்தில் என்னது ரெண்டு பேருமே என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கு, ஆனால் குழப்பமா இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க. ஆதி ரூமுக்கு போய் படுத்தும் தூக்கம் வராமல் அப்படியே சரவணன் சொன்னதையே நினச்சி பார்க்குறாங்க. டே மச்சான், பாரதி தாண்டா உன்னோட ஒய்ஃபுங்கிறாங்க. அதை கேட்டதுலேருந்து ஆதி பாரதி ஏன் என்கிட்ட உண்மையை மறைக்கணும், எதனால் இப்படி சொல்லாமல் மழுப்புறாங்க, என்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆதிக்கு தூக்கமே வரல. சரி பாரதியை போய் பார்க்கலான்னு பாரதி ரூமுக்கு வராங்க. பாரதி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ஆதித்யாவும் தமிழும் தூங்கிட்டு இருக்காங்க. பாரதி பார்த்த ஆதி, பாரதி என்கிட்ட ஏன் நம்ம ரெண்டு பேரும் தான் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ல மறைக்கிறாங்க, அதுவும் கூட இருக்கிறவங்களும் எதுக்காக மறைக்கிறாங்க, நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன், ஒன்றும் புரியல. சரவணன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். சரவணன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாத பாரதி எதுக்காக ஏன் கூட இந்த வீட்டில் இருக்கணும்? ஆனால் பாரதிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து போதெல்லாம் நான் எதுக்காக பாரதிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன்? சில நேரத்தில் பாரதிக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பாரதி மேலே உண்மையான பாசம் இருந்ததுனால தானே நான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சரி மனசை போட்டு ஏன் இப்படி குழப்பிக்கிட்டே இருக்கணும்? இது எல்லாத்தையும் விரிவாக நம்ம பாரதிக்கிட்டே கேட்டுடலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆதி குழப்பத்தோடு இருந்த ஆதி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரி பெரியவங்க தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாங்க, ஆனால் குழந்தைங்க மறைக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம நாளைக்கு காலையில் தமிழ்கிட்ட கேட்டலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆதி தூங்காமல் உட்காந்துருக்கிறத பார்த்து மித்ரா வெளியில் வந்து என்ன ஆதி நீங்கள் இன்னும் தூங்கலையா, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, திடீர்னு தூக்கம் தெளிஞ்சது, அதான் சரி தூக்கம் வர வரைக்கும் உட்காந்துருக்கலான்னு இங்கே உட்காந்துருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அதே சரி வந்து படுங்க வாங்கங்கிறாங்க. இல்லை மித்ரா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆமாம் உன்னை நான் முத எங்கே பார்த்தேங்கிறாங்க. ஐயோ என்ன அது இப்படி கேட்குறீங்க, அதுவும் இது கேட்குற நேரமா இதுங்கிறாங்க. பரவாயில்ல சொல்லுங்கிறாங்க. சரி அது நீயும் ஆர்வமாக கேட்குறேன், நம்ம ரெண்டு பேரும் முத சந்திச்சு லவ் ஸ்டோரியை கேட்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஒன்றா படித்தோம். நம்ம பண்ண சேட்டைகள் எல்லாம் நினச்சா எனக்கு இப்போவும் சிரிப்பாக வரும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்மளை எப்படியெல்லாம் கேலிங் கிண்டலுமா பேசி சிரிப்பாங்க தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் நிறைய தடவை கிளாஸ் கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கெல்லாம் போயிருக்கோம். அந்த நாட்கள் எல்லாம் நினச்சி பார்த்தா இப்போவும் மனசுக்கு இனிமையாக இருக்குங்கிறாங்க மித்ரா. காலேஜ் லைஃபு மறுபடியும் திரும்பி வராதான்னு ஏக்கமாக இருக்குது. அதை இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம் தெரியுமா? நம்மளோட லவ்வை நான் தான் உங்ககிட்ட முதல்ல வந்து சொன்னேன். அப்புறம் நான் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிட்டேன். நான் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் அந்த கேப்பில் தான் உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. நான் நினச்சி துடிக்கிற அந்த ஒரு விஷயந்தான் ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி வெந்து நிற்கிறாங்க மித்ரா. ஆதி பார்த்துட்டு மித்ரா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு மித்ரா பேசிக்கிட்டே இருந்த திடீர்னு ஆஃப் ஆயிட்டேங்கிறாங்க. இல்லை பழச நினச்சேன், காலேஜ் லைஃப் எல்லாம் இனிமேல் மறுபடியும் வரவா போகுது, அதை நினச்சதும் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேங்கிறாங்க. சரி மித்ரா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சோமா, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க ஆதி. நான் யூஎஸ் போனதுமே நீயும் யூஎஸ் வந்திருக்க, அங்கே 5 வருஷம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்தியா வந்திருக்கோம். இன்னும் ஏதாவது உனக்கு விஷயம் தெரியணுமாங்கிறாங்க மித்ரா. மித்ரா நீ யூஎஸ் முதல்ல போயிட்ட, அந்த டைமில் எனக்கு இங்கே ஏதாவது நடந்ததா, உனக்கு ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சதை சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகி வந்திருக்காங்க மித்ரா. என்ன அது எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற,
நான் படிப்பு முடிக்கிறதுக்காக யூஎஸ் போயிட்டேன். நீ இங்கே ஃபேமிலி பிஸ்னஸ் இதையெல்லாம் பார்த்துட்டு நீயும் வந்துட்ட. என்னடான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறியா ஆதி? இல்லை மித்ரா, நான் யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உனக்கு தெரியுமாங்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருந்த மித்ரா, ஐயோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நான் யூஎஸ் போயிருந்தேன், அப்புறம் நம்ம காலேஜ் லைஃபு, இதை ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படியே என் நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நம்ம 2 பேரும் பழகுனது பேசுனது இதெல்லாம் தான் நான் நினச்சிட்டே இருக்கிறேன். ஆதி, உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். நம்ம 2 பேத்துக்கும் இடையில யாருமே இருக்கக்கூடாது. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகணும், குழந்தைங்களை பெற்றுக்கணும், குழந்தைங்களோட சேர்ந்து வாழணும், இப்படியெல்லாம் ஆசை இருக்கு. அதெல்லாம் என்ன ஆசைன்னு கேட்காம நீ ஏதோ என்ன நடந்ததுன்னு இப்படியே கேட்குறியா ஆதி? மித்ரா இல்லாததும் பொல்லாததும் ஆதிக்கிட்ட சொல்லி அவங்க மனசை கலைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, மித்ரா இவ்வளவு பாசம் அன்பு வச்சிருக்கா, ஆனா எனக்கு ஒரு கல்யாணம் நடந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சா இவ உடஞ்சு போயிருவாளேன்னு நினைக்கிறாங்க ஆதி. நான் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் மித்ராவுக்கு தெரிஞ்சா உடஞ்சிருவாளே. சரி, மித்ரா இவ்வளவு என் மேல லவ் வச்சிருக்கா, ஆனா பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ எப்படி விட்டா? மித்ராவுக்கு ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மித்ரா கேட்குறாங்க, எதுக்கு ஆதி இப்போ இதெல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? என்ன காரணம்? நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அழகான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறாங்க. ஆதி கேட்ட கேள்வியை கேட்டதும் மித்ரா சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை அந்த ராஸ்கல் ஏதாவது ஆதி மனசை போட்டு குழப்பியிருப்பானா? உண்மையை ஏதாவது போட்டு உடைச்சிட்டானோ? அதனால தான் ஆதிக்கு சந்தேகமா இருக்கா? சரி, எப்படியாவது இதை மறைச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட மித்ரா, இதை பாருங்க ஆதி, இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் தூங்குங்க, தூக்கத்தை கெடுத்துட்டு உட்காந்துருக்காதீங்க, உடம்பு கொட்டுக்காதுங்கிறாங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுவா, அது இதுக்கு மேலே எதுவும் பேசாத, தூங்கலாவா அப்படின்னு சொல்லி மித்ராவால் கட்டாயமாக ஆதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பொழுது விடிஞ்சதும் இங்கே தமிழ் ஆதித்யா 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. பாரதி அவசர அவசரமாக சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் ஆதித்யா வந்ததும், டே சூப் ஒன்றுடா, போய் சாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. சாக்ஸ் எடுத்துகிட்டு வரக்கோ ஆதித்யா ரூமுக்கு போயிடறான். அப்போ ஆதி வராரு. வந்ததும் தமிழ் கிட்ட, இங்கப்பா தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சாங்கிறாங்க. ஆமாப்பா கிளம்பிட்டேங்கிறாங்க. சரி சரி இப்படி உட்காருவா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கோளார பேச்சு கொடுக்குறாங்க. அங்கே பாட்டியும் வந்து நிற்கிறாங்க. என்னடா இது, ஆதியும் தமிழும் என்ன பேச போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆதி தமிழ் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பார் தமிழ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நீ என்கிட்ட உண்மையை சொல்லணுங்கிறாங்க. அப்பா நீங்கள் கேட்டு நான் சொல்லாமல் இருப்பேனா? என்கிட்ட என்ன கேட்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், கேளுங்கப்பாங்கிறா தமிழ். தமிழ், உங்கள் அப்பா யாருன்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் தமிழ் பாப்பா அதிர்ச்சி அடைகிறா. ஐயோ ஏன்பா, ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்கிறாங்க. இல்லைம்மா, சூர்யான்னு ஒருத்தன் வந்தான், அவன் சொன்னதை கேட்டு நானும் உங்கள் அம்மாவை நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா ஒன்றும் பெருசாக நினச்சிக்கலாம், அம்மா எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிடுவாங்க, அதனால் அந்த சூர்யாவை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்கவே இல்லைங்கிறாங்க தமிழ் பாப்பா. அப்பா அதையெல்லாம் நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த நேரத்தில் அப்படி யாராவது வந்து சொன்னாங்கன்னா எல்லாரும் நம்ம தான் செய்வாங்க, அந்த மாதிரி தானே நீங்களும் நம்பினீங்க, அது உண்மை இல்லையே, பொய் தானே? தமிழ், இந்த வயசுலயே நீ இவ்வளோ மெச்சூர்டாக பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமா? சரி அதை விடு. சரி, உன் வயசுக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பா யாருங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமல்ல, உன் அப்பா யாரு நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அப்பா ஏன் தான் இப்படி எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தமிழ் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக ஆதி இப்போ தமிழ்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு, என்ன செய்யறது அப்படின்னு பாரதி ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ சொல்லிக்கிது, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிச்ச தமிழ் பாட்டியை பார்க்குறாங்க. பின்னாடி நின்ன பாட்டி, உன் அப்பா தான் கேட்குறாருல்ல, சட்டுன்னு நீ அப்பான்னு சொல்லிடு, பட்டுன்னு பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. தமிழ், நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை, என்ன யோசிக்கிறேங்கிறாங்க ஆதி. என்ன தமிழ் நீ யோசிச்சுட்டே இருக்க, உங்க அம்மாவோடவே நீ அதிகமாக யோசிக்கிற. சரி, உங்க அப்பாவோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா, அதை காட்டுங்கிறாங்க ஆதி. இந்த பக்கம் பாட்டி, ஆஹா கரெக்டான கேள்விதான் கேட்டிருக்கான். தமிழ், நீ பட்டுன்னு சொல்லிடு, உங்க அம்மா தான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சிட்டு இருக்கா, ஆனா நீ மறைக்காதம்மா, உண்மையை கரெக்டான நேரத்துல சொல்லிட்டா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. சொல்லலாமா வேண்டாமான்னு அப்படி சொல்ல முயற்சி பண்ணும்போது இந்த பக்கமா நிக்கிற பாரதி, ஐயோ சொல்லிடாத தமிழ் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி வராங்க. ஆனா இங்க தமிழ் உண்மையை பட்டுன்னு உடைச்சிடறான். நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு சொன்னதும் ஆதி சந்தோஷப்படுறதா இல்ல அதிர்ச்சி அடைறதா ஒன்றும் புரியலையே. தமிழ், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, நான் தான் உன்னோட அப்பாங்கிறக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக பாரதி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்கிறாங்க. ஐயோ தமிழ் இப்படி உண்மையை உடைச்சிட்டாலே நிற்கிறாங்க. ஆனால் எங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷத்தில், அப்படி போடடி என் செல்ல குட்டி, இவ்வளவு நாளாக மறைச்சி வச்சிருந்த உண்மை இன்னைக்கு உடஞ்சுதா, ஆஹா வெடிச்சிருச்சு, இப்போதான் என் மனசு திருப்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பாட்டி. ஐயோ இதை கேட்டதும் அவருக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பாரதி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் பாப்பா மனசுலையும் இவ்வளவு நாளாக இருந்த பாரத்தை குறைச்ச மாதிரி, அப்பாடா எப்படியோ அப்பா கிட்ட உண்மையை சொல்லியாச்சு. ஆனா ப்ரூஃப் கேட்குறாரு, என்ன சொல்றது என்னத்தை காட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழையெல்லாம் தெரிஞ்ச ஆதி இப்ப குழந்தை மூலமாவே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கு செக் வைக்கிறாங்க பாரதிக்கு. என்ன பாரதி,
குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க தான் என்கிட்ட மறைக்கிறீங்க. எதனால இப்படி மறைச்சீங்கன்னு போய் ஒரு குட்டா கேட்குறாங்க. அப்போ கேட்டதுமே பாரதி கண்ணுல இருந்து கண்ணீர் தான் விடுறாங்களே தவிர உண்மைய சொல்லாம மழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அங்க மித்ரா வராங்க. மித்ரா வந்ததும் ஆதி என்ன ஆச்சு? என்ன? பாரதி கிட்ட ஏதோ கேட்குற மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்த நேரத்துல அப்போ ஆதி இப்போதைக்கு மித்ரா முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா ஒண்ணும் இல்ல. பாரதி கிட்ட கம்பெனி ஃபைல பத்தி ஒரு விஷயத்த கேட்டேன். அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதி ஓ அதுவா? எதுவா இருந்தாலும் என்ன டவுட்டா இருந்தாலும் என்ன கேளுங்க ஆதி அப்படின்னு சொல்லி கூட்டி போறாங்க. பாரதி கிட்ட இவ்வளவு நேரம் பேசியும் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல. எதனால பாரதி இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆதி. மித்ராவுடைய தில்லுமுழுத்தனத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க முகத்திரையை கிழிக்க போறாங்க.